இந்த வீடியோ பார்க்குற ஒரு சேல் போஸ்ட்டாக நேற்று கூட போட்டிருந்தேன். நிறைய பேர் கேட்டிருந்தாங்க என்ன இவ்வளோ காஸ்ட்லியாக சொல்கிறேன். நீங்களே பாருங்கள், நல்ல மஸ்தில் இருக்குது அந்த மேல். இந்த என்கிட்ட இருக்கிற இந்த ஒரு மேலே தான் நல்ல மேலே பிரயம் பொருள் கொடுத்துருந்தீங்கன்னா என்னால் மெயின்டைன் பண்ண முடியல. நிறைய புறாக்களை பூனை பிடிச்சி போயிடுது. அதனால் ஒரு சில புறாக்கள் எல்லா புறாவும் கொடுக்க முடியாது. அந்த கொண்டை மட்டும் சேல் வேறு எதுவும் பண்ணிக்கல. 400 சொன்னால் 350 முடிச்சுக்கலாம். அதுக்கு மேலே கம்மியாக கேட்காதீங்க. நிறைய சும்மா டைம் பாஸ் கேட்குறீங்க, அப்படி விட்டுறீங்க. நானே பெட் ஷாப்பு ஒவ்வொரு இடத்துலையும் கேரளா அந்த இடம்லாம் பார்த்து நீங்கள் நம்ம நினச்சி பார்த்து வாங்கி வந்து வளர்த்து பிரீடு எடுத்து சிக்க இறக்கிட்டு கொடுத்துருவேன். சரியா? அதனால நான் சொல்கிறேன். இதெல்லாம் நல்ல பீடு. இதெல்லாம் செட்டு வந்து குஞ்சு பொறிச்சது தான். இந்த பொருளுக்கு கண்ணொலி வந்துருச்சு என்னன்னு தெரில. இது நல்லா இந்த மேல் சரியான மஸ்தில் இருக்குது. ஜோடி போட்டிங்கன்னா உடனே சொன்னதுக்கு நான் கேரண்டி. ஜோடி ஏதாச்சும் ஒரு ஃபீமேல் ஜோடி போட்டிங்கன்னா உடனே சேர்ந்துடும். ஏன் என்கிட்ட சொன்னீங்கன்னா என்கிட்ட வந்து ஃபீமேல் கிடையாது. சரியா? என்கிட்ட வந்து ஃபீமேலுக்கு வந்து ஃபீமேல் வந்து அவ்வளோதான் கிடையாது. அதனால தான் நான் வந்து மேலே கொடுக்குறேன். ஏன்னா சும்மா இற போட்டு நம்ம வந்து மெயின்டைன் பண்ண முடியாது. ஸோ நல்ல மேல் சரியான மேலே அது கேரண்டியாக உடனே ஜோடி சேர்ந்துருக்கு. கேரண்டியாக சொல்லலாம். ஸோ இது ரெண்டு இதோட ஜோடி. அதனால நல்லா பறக்கும். நல்லா கேரண்டியாக சொல்லலாம். நல்ல மஸ்தில் இருக்குது. மேலே வந்து இங்கே நல்ல மஸ்தில் இருக்குது. இங்கே நான் சொன்ன நம்ப மாட்டேன். நீங்கள் கேரண்டியாக சொல்லலாம். ஜோடி போட்டால் உடனே சொந்துடும் ஜோடி. என்கிட்ட ஃபீமேல் எல்லாமே பார்த்தீங்கன்னா மேலே தான் அதிகமாக இருக்கிறதுனால ஃபீமேல் கம்மியாக இருக்குது. ஸோ அதனால தான் அந்த ஒரு காரணத்துக்காண்டி தான் வேறு எதுவும் விற்பனைகள். இப்போ இன்னைக்கு கூட ஒரு சேல் போஸ்ட் போட்டு சாதா புறம் கொடுத்துருந்தேன். சாக்லேட் கலரு. என்கிட்ட சாக்லேட்லேயே கலர் இப்போ கம்மியாக தான் இருக்குது. நிறைய புறம் இதெல்லாம் பெட் ஷாப்பில் வாங்கினது. இதெல்லாம் புது புறாக்கள்லாம் கொடுக்குறது வந்து அந்த கொண்டை மட்டும் தான். நல்லா கூது பார்த்தீங்கன்னா மஸ்தில் இருக்குது. பார்த்தீங்க அந்த கொண்டை மட்டும் தான் நல்ல கூடு இருக்குது. 400 சொன்னால் 350 முடிச்சிடலாம். ஃபைனல் 350 முடிச்சிடலாம். அது மேலே குறைச்சி கேட்க. நான் எடுத்தது 400 தான் எடுத்தேன். வேணும்னா கண்டிப்பாக 350 கொடுத்துருங்க. 350 கொடுத்து எடுத்துக்கலாம். கரண்ட் கம்மியில் பாய் இடையே நான் கொடுக்குறேன். சரியா? எல்லாமே எங்கிட்ட இருக்க கொடுக்குறேன். நான் இது 2 ஜோடி போட்டு ஜோடி சேர்ந்துச்சு. சப்ஜா 2 ஜோடி சேர்ந்துருச்சு. ஆனால் எக் வைக்குமா நான் சொல்கிறேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், யாரும் தப்பாக நினச்சிக்காதீங்க. கொடுக்குறது வந்து அந்த கொண்டை மேல் மட்டும் தான் கொடுக்குறேன். 400 சொன்னால் 350 குடிச்சிக்கலாம். இதுக்கு மேலே கம்மியாக கேட்காதீங்க. பாக்கி எல்லாமே நான் வந்து பார்த்து ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒவ்வொரு இடத்துலையும் பார்த்து பிடிச்சி எடுத்து வளர்க்குறது. அது மாதிரி பெட் ஷாப்பில் வாங்குறது. பெட் ஷாப்பில் வாங்குறா அவ்வளோ சீக்கிரம் கொடுக்க மாட்டேன். அதே மாதிரி இந்த மேல் இந்த அன்றைக்கி பாருங்களா சாம்பா கலர் இந்த ஓடுதில் அந்த மேல் சேல் ஒரு 200 அதில் 150 வரும். அதே மாதிரி அந்த கொண்டை சேல் ஒரு எவ்வளோ சொன்னேன் 350 400 சொன்னால் 350 எடுத்துக்கலாம். அவ்வளோதான். வேறு எதாவது இப்போதைக்கு விற்பனைக்காக கண்டிப்பாக சொல்கிறேன். இதெல்லாம் இறங்கிடுச்சு. இந்த புறாக்கு தான் கண்ணொலி வராமல் இருந்துச்சு. இப்போ இந்த பிளாக்குக்கு கண்ணொலி வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ இதெல்லாம் பரவாயில்ல கிராஸு. அதான் சொல்கிறேன், என்கிட்ட இருக்க நல்லாவே பறக்கும். அந்த பாருங்க அவன் கொண்டே பாருங்கள். கொண்டை போட்டுன்னு கேரண்டியாக சொல்கிறேன். ஒன்று ஜோடி சேர்ந்து இங்கே பாருங்கள் எப்படி இறங்குறான்னு பாருங்கள். இந்த கொண்டை தான் நான் வந்து விற்பனைக்கு சொன்னேன். இங்கே பாருங்கள் நல்ல மஸ்தில் இருக்குங்க. பாருங்கள் சரியான மஸ்தில் இருக்குது. ஃபீமேலை போட்டுச்சுன்னா வெரைட்டி ஜோடியை கேரண்டியாக சொல்லலாம். உடனே ஜோடி சேர்ந்துடும். 400 சொன்னால் 350 எடுத்துக்கலாம். இங்கே பாருங்கள் நல்ல இப்படி கூதுன்னு பாருங்கள். அருமையான மேலே ஜோடி போட்டிங்கன்னா உடனே சொல்லுவோம். ஏன்னா அந்த பொறிக்கலர் ஃபீமேல் அதான் சொல்கிறேன். ஃபீமேல் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஜோடி சேர்ந்துடும். யாருங்க ஃபீமேலை வெரைட்டி போய் இது பண்ணிக்கிட்டு இருக்காப்புல. அதான் சொல்கிறேன். வீடியோ ஆரம்பத்தில் தான் சொல்லிகிட்டு இருக்கேன். நல்ல மஸ்தில் இருக்குது இந்த கொண்டை. ஜோடி போட்டிங்கன்னா உடனே சேர்ந்துடும். ஃபீமேலை விரட்டும். நீங்கள் பேர்பட்ட ஃபீமேலாக இருந்தால் விரட்டி உடனே ஜோடி சேர்ந்துடும். அந்தளவுக்கு நம்ம கேரண்டியாக சொல்லலாம். ஸோ அதனால அந்த ரேட்டு கூட சொல்கிறேன். 350 சொல்கிறேன். கம்மியாலாம் கொடுக்குறது வாய்ப்பு இல்லை. 350 பாக்கி எல்லா புறம் சேலுக்கில் விற்பனை வச்சுன்னா நான் ஏற்கனவே சொன்னேன். பார்த்து எடுத்து பெட் ஷாப்பில் வாங்கி நான் வந்து வளர்க்குறது. சரிங்களா? ஸோ இது வந்து இன்னொருத்தொண்டை வந்துருச்சு. இது நம்ம ஓட்டு கிடையாது. இன்னொருத்தொண்டை கொடுத்து வந்துருச்சு. அதனால் நான் சேல் போஸ்ட் போடல. ஏன்னா நம்ம ஓட்டு போகிறவங்களாம் போகிறோம். இன்னொருத்தொண்டெல்லாம் போட முடியாது. ஸோ இதெல்லாம் பெட் ஷாப்பில் நேற்று வந்து எடுத்தது. ஸோ அவ்வளோதான் இருக்குது. நம்மக்கிட்ட பூரா பாக்கியெல்லாம் சுக்காலம் வந்திருக்கு. இது 2 ஜோடி சேர்ந்துருச்சுன்னு நினைக்கிறேன். பட் மேட்டிங்கில் எக் வைக்கும்போது சொன்னேன். சப்ஜா கலர் 2 ஜோடி சேர்ந்துருச்சு. எக் வச்சுருச்சேன்னு சொல்லி எக் வைக்கும்போது கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுறேன். ஸோ நான் என்ன உங்களுக்கு வீடியோ எடுத்துக்கிட்டுருக்கேன்னா நான் புறாவுக்கு கூட ஒழுங்காக இடம் வைக்கிறேன். சரியா? ஸோ நம்ம வந்து கம்பு தான் அதிகமாக போடுறது. எல்லாமே திங்க புறா பொறுத்தவரை இப்போ கரும்பு பொட்டுக்களை திங்க. ஆமாம், உங்களுக்கே தெரியும். ஒன்றும் சொல்ல வேண்டியதில்லை. ஸோ அதான் நான் சேலுக்கு வந்து அந்த கொண்டை தான். இங்கே பாருங்கள் நல்ல மஸ்தில் இருக்குது. நல்லா வெரைட்டி நீங்கள் கேரண்டியாக சொல்லலாம். ஃபீமேல் வந்து இங்கே இருந்தால் வெரைட்டி போய் ஜோடி சேர்ந்துடும். அந்தளவுக்கு நல்லா மஸ்தில் இருக்குது. அதோட ஃபீமேல் வந்து பூனை பிடிச்சி போச்சு. சரியா? இதை தான் நான் சேலுக்கு போட்டிருந்தேன். நிறைய பேர் கேட்டிருந்தாங்க என்ன ரேட்டு கூட சொல்கிறேன். அதுக்கு ஒருத்தர் தான். அது கரெக்டான ரேட்டு தான். அது கம்மியெல்லாம் கொடுக்க முடியாது. ஸோ இது நல்லா ஜோடி சேர்ந்துருச்சு. அந்த மேலே ஃபீமேல் துரத்து பாருங்கள். சப்ஜாவோட ஜோடி சேர்ந்து முட்டை கண்டிப்பாக 1 வீக்கில் முட்டை இட்டுன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த மேல் தான் இந்த மேல் தான் நான் சொன்னது. இந்த ஜூம் பண்ணி காமிக்கிறேன். இந்த மேல் மட்டும் தான் விற்பனைக்கு 350 ஃபைனல் பண்ணிக்கலாம். வேறு எதுவும் கொடுக்குறது வாய்ப்பு இல்லை. யார் தவறாக நினைக்கிறேன். வேறு யார் கொடுக்குறாங்களா குறைச்சி கொடுக்குறாங்களா அவங்கள்ட்ட வாங்கிங்க. ஆமாம், நான் இது ஏன்னா கேரண்டியாக சொல்ல யாரும் ஏமாத்துறன்னு அவசியம் இல்லை. ஓட்டிங்கன்னா உடனே ஜோடி சேர்ந்துடும். உங்களுக்கு கேரண்டியாக சொல்லலாம். சரியா? இதை விட்டு குறைச்சி கொடுங்க அப்படின்னு சொல்லி சும்மா டைம் பாஸ் கணக்கிட்டு இருக்கீங்க. அதெல்லாம் உங்களுக்கு செட் ஆகாது. இதை நல்லா நல்லா பறக்கும். அவ்வளோதான். அருமையான புறா எல்லாமே. ஸோ இந்த கொண்டை தான் நான் சொன்னது.
நல்லா அருமையாக பறக்கும். போட்டிங்கன்னா உடனே ஜோடி சேர்ந்துடும். அது கேரண்டியாக சொல்லலாம். மேலே போய் எங்கே ஃபீமேல் இருந்தாலும் அதை அணத்தி ஜோடி சேர்ந்துடும். அதுதான் அதோட வேலையை. சரியா? ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சார். வீடியோ பற்றி கருத்துக்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம கூண்டுக்குள்ளே பார்த்துக்கிட்டு இருக்கோம். இது எல்லாமே சும்மா முட்டை இட்டுருக்கான்னு பார்ப்போம். ஆனால் முட்டை இட்ட மாதிரி தெரியலை. அழுக்கு தான் அதிகமாக இருக்குது. ஸோ 2 ப்ரீடிங் பாக்ஸ் எல்லாமே முட்டை கிடையாது. சரிங்களா? ப்ரீடிங் பாக்ஸ் மட்டும்தான் இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா இதுலேயும் கொஞ்சம் வந்து போய் பூரா சாட்டின் மட்டும் இதுக்குள்ளே போவோம். வேறு எதுவும் போகாது. ஆமாம், ப்ரீடிங் பாக்ஸ் மட்டும்தான் இருக்குது. 2லேயுமே முட்டை கிடையாது. எவரும் நான் சொன்னதை நம்பலை. எவரும் எப்படி வரட்டுன்னு பாருங்கள். எல்லாமே உடனே ஜோடி சேர்ந்துடும். அது அதனால தான் நான் 350 ரூபான்னு சொன்னேன். ஃபீமேல் இருந்தால் கண்டிப்பாக தேடி போய் ஜோடி சேர்ந்துடும். அதனால் வந்து அந்த கொண்டப்புறா விற்பனைக்கு சொன்னேன். அப்போ அதோட ஜோடி சேர்ந்துருச்சுன்னு நினைக்கிறேன். ஆல்ரெடி இந்த சாக்லேட்டோட ஜோடி சேர்ந்துருக்கு. இருந்தாலும் அதை பிரித்து கொடுக்க நான் தான் சொன்னேன், வேறு ஒன்றும் இல்லை. ஸோ இந்த மேல் இந்த சாதா சாம்பார் இருக்குது, இதெல்லாம் பறவை. ஸோ இது 2 ஆல்ரெடி ஜோடி சேர்ந்துருச்சு. நான் எக்கு வைக்கல. எக்கு வைக்கும்போது கண்டிப்பாக நான் ஒரு வீடியோ போடுறேன். சரியா?